நான் சோகால் ஓரமா நின்று கொஞ்சம் கொஞ்சமாக படம் பண்ணி நிறைய படம் பண்ணியிருக்கேன். ஆனால் வர்ஷா மேம் கூட ஒர்க் பண்ணது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவங்க வந்து நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் டேரக்டர்ஸே எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அவங்க இங்கே மானிட்டர் கிட்ட இருக்க மாதிரி இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா ஏடிஸ் கூட ஆர்டி பண்ணி முடிச்சு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. எங்கே காணோன்னு பார்த்தா அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து நான் செல்வராகவன் சார் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளோதான் நடிக்கணும் இவ்வளோதான் நடிக்கணும்னு சொல்லுவாங்க. கண்ணு இவ்வளோதான் சிமிட்டணும், இப்படி தான் இவ்வளோதான் திரும்பும் போது ரியாக்ஷனோட திரும்பக்கூடாது, அதுக்கப்புறம் தான் ரியாக்ட் பண்ணணும், அது நிறைய இருக்கக்கூடாதுன்னு. அது ஒரு நான் ஃபீமேல் வெர்ஷனில் பார்த்தோன்னா அது வர்ஷா மேம் மட்டும்தான். ஏன்னா இதில் நான் நடிக்கல, அவங்க என்ன ஏன்னா கண் ஒரு வாட்டி தான் சிமிட்டணும், செகண்ட் டைம் சிமிட்டக்கூடாது, சிமிட்டலாமா என்னன்னு யோசிக்கணும். ஓகே அவ்வளோ மட்டும் பண்ணிக்கிறேன். ரீடேக் போகும்போது தான் எனக்கு உள்ளேருந்து அப்படி இருக்கும். ஆனால் அவங்களுக்குள்ள ஓகே போயிடலாம் சில் பண்ணிடலாம் அப்படின்வாங்க. தேர்ட் டைம் ஃபோர்த் டைம் தான் சம்டைம்ஸ் போயிருக்கு. எனக்கு அவங்களுக்கு சீக்கிரம் ஷூட் முடிக்கணும், அன்றைக்கி அவ்வளோதான் பேமெண்ட். அவங்களுக்கு ஃபஸ்ட் படம் வெற்றி சார் நம்பி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பல டென்ஷன் இருக்கும். அது எங்கள் மேலே வந்துடக்கூடாது, நான் ஒரு பீதியிலே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா படத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் மாடர்னாக நல்லா காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாத்துலேயும் அவ்வளோ மூஞ்சி விடோ பொண்ணு சோகமான வீட்டு வேலைக்காரி இப்படியே காமிச்சு ஒன்று இருக்குல்ல ஸ்டீரியோ டைப், அது மாற்றணும்னு சொல்கிறாங்க. எங்கே மாற்றுறாங்க? அது இவங்க மாற்றிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணோம். ஏன்னா ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு ஷார்ட் லைன் வரும்போது அப்புறம் போஸ்டர்ஸில் என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு கேட்டாங்க, பரத் பேப் சாரி இல்லை சார் அவங்க அப்படி சொல்லுவாங்க அந்த ஃப்ளோவில் வந்து சாரி நிஜமாக இந்த படத்தில் உன்னை நல்லா காமிச்சிருக்காங்க போலமா. இந்தியன் 2 பார்க்கும்போது சொன்னாங்க, உன்னை இந்த படத்தில் தான் தெளிவாக காமிச்சிருக்காங்க, இருக்கிற மாதிரி காமிச்சிருக்க. கருப்பு பெயிண்ட் உனக்கு எதுக்குமா கருப்பா மேக்கப் எல்லடி கருப்புனா இப்படி தானே இருக்கேன், அதையே இன்னும் டல் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. அவருக்கு ஃபஸ்ட்லேருந்து சொல்லி நான் புரிய வச்சு அதனால அது அப்படிதாம்மா அப்படின்றவேன். இது பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அவங்க வர முடியல, ஆனால் வந்து இப்போ கூட ஆல் தி பெஸ்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு ஒயிட் ஹார்ட் போட்டு அனுப்பிச்சு ரொம்ப ஹார்ட் விஷஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த டைம் நான் ட்ராவல் பண்ணக்கூடாது அதை அனுப்பிச்சி வச்சாங்க. தேங்க்யூ பரத். இங்கே இல்லை பட் ஓகே. ஸோ என்னை அழகாக காமிச்சிருக்காங்க, அதனால ரொம்ப ஹாப்பி. இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். பேட் கேர்ள்னால் அவள் பேட் கேர்ள் இல்லை, அவள் அந்த ஏஜுக்குள்ளே என்னென்ன பார்க்குறா. எங்கள் டேரக்டர் பேசியிருப்பாங்க ஆடியோ லான்ச்சில், அது பயங்கர வைரல் ஆச்சு. அது விட படம் பாருங்க உங்களுக்கு புரியும். சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.